தரமாக செஞ்சிருக்காரு தலைவர் லிங்குசாமி. ஆனால் என்ன சூரிய இல்லாத கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு. மற்றபடி தலைவர் ஓகே, ஒரே வைப்பு தான். சூர்யா படம்னாலே நமக்கு வைப்பு தான் ப்ரோ. அது ஓகே தான். என்ன சூரிய வரதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க. ரோஹிணினாலே தலை தான். படம் பக்கா மாஸ்ண்ணே. சூர்யா எப்பயுமே மாஸ். அஞ்சான் 2 கன்ஃபார்ம் வருதுன்னு சொல்லிருக்காரு. எல்லாமே பிடிச்சிருந்தேன். சூர்யா வந்தாலே பார்ப்போம். எல்லாமே சூப்பராக இருந்தது. அது ஏன் கட் பண்ணாங்க? சூப்பராக இருந்தது படம். செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம வைப், வேற லெவல். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்பீட் அப்படியே இருக்கு, மாசா இருக்கு. சூர்யா என்ட்ரி வேற லெவல், சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வேற லெவல். திருப்பி ரீரிலீஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு மாசா என்ட்ரி நாங்கள் எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் மெயின் சீன் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. சூரிய நடிச்ச சீன் தான் மெயினாக காமெடியாக இருக்கும். அதுவும் கட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து நடுவில் அந்த மேரேஜ் சீனில் அவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. ப்ளஸ் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதையுமே கட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லாம் அதுக்காக தான் வந்தாங்க. பட் மற்றபடி நல்லா வைபாக இருந்தது. ரீரிலீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருந்துச்சு. வரும் கண்டிப்பாக வரலாம். எல்லாரும் கம்பல்சரி வந்து பார்க்கணும். வேற லெவலில் இருந்தாங்க. அந்த எடிட்டிங்லாம் சீன் போட்டு பயமா வச்சு செஞ்சுருக்காங்க. வச்சு செஞ்சுட்டாங்க. அஞ்சான் படம் வேற லெவல். சூர்யா வேற லெவல். அஞ்சான்ல ஆரம்பிச்சு 5 வீட்டில் முடிச்சாச்சு. சூர்யா தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இப்போ ஆரம்பிச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் வந்தர் பண்ணிட்டாங்க. வேற லெவல் இருக்கு. இனிமே அண்ணன் தான். கட் பண்ணனால தான் படம் கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. சூப்பராக இருந்தது படம். வேற லெவல். படம் போனதே தெரியல. இனிமே அண்ணன் தான். அடுத்த வருஷம் ஃபுல்லா அண்ணன் தான். ஃபுல்லா படம் யாருமே உட்காந்து பார்க்கல ப்ரோ. எல்லாம் நின்று தான் பார்த்தாங்க படத்தை. வேற லெவல். நல்லா என்ஜாய் பண்ணேன். அஞ்சான் படமா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டாங்கண்ணா. ஒன்றுமே இல்லை படத்தில். என்ட்ரி சீன்லாம் ரொம்ப இதுவாக போனோம். எதுவுமே இல்லை படத்தில். மொத்த பாட்டு ஈவன் பிஜிஎம் எல்லாத்தையும் போட்டாங்க 2 மணி நேரத்துக்கு. வெறும் ஃபைட் சீன் மட்டும் தான் இருக்குது. ஏதோ ஜாக்கி சான் படத்துக்கு போன மாதிரி வெறும் ஃபைட் சீன் மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக படத்தை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். வேஸ்ட். இந்த ரீலீஸ் வேஸ்ட். வேறு தான் நல்ல படமாக ரிலீஸ் தான் போங்க. ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு. இது பெருசாக ஒன்றும் இல்லை. அவ்வளோ சும்மா யுவன் மட்டும்தான் படத்தில். யுவன் பாட்டு பிஜிஎம் மட்டும்தான் போகுது. வேறு எதுவுமே இல்லை படத்தில். சூரியே இல்லை நான் படத்தில். சூரிய சீனை தூக்கிட்டாங்க மொத்தமாக. சூரிய எங்கே நாங்களும் தேடணும், கிடைக்கவே இல்லை. சூரிய சீன்லாம் தூக்கியாச்சு. வேறு ஒன்றுமே இல்லை படத்தில். அவ்வளோதான். ராஜுபாய் அவ்வளோதான். ராஜுபாய் மட்டும்தான். ஃபைட்டு வேறு ஒன்றுமே இல்லை. விறுவிறுப்பாலாம் ஒன்றும் அதான் விறுவிறுந்தான் போகுது. ஃபைட் மட்டுமே இருந்தால் அப்படி விறுவிறுந்தான் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைண்ணா. அருமையாக இருந்ததுண்ணா. நல்லா இருந்தது. கிறிஸ்பாக பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இந்த மாதிரி சூரி போர்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மற்றபடி ஆக்ஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா சொல்லவே வேணாம், செம்மையாக இருந்தது. ஓவராலாக நல்லா இருந்தது. இந்த ஒரு 14 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ வந்ததுனால ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்குது. நல்லா இருக்குது படம். குறிப்பாக அந்த சூரிய சீன் தான் கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஆர்டரை மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதுபடி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த முறை எடிட்டிங்னால. மற்றபடி ஓவரால் நல்லா இருக்குது. இனிமேல் அடுத்து கருப்பு படத்துக்கு வெயிட்டிங். நாங்கள் ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகும்போதே 6-7 தடவை பார்த்தாச்சு. ரீஎடிட்டட் ரொம்ப கிறிஸ்பாக போகுது. லிங்குசாமி சாரும் வந்திருந்தாரு. பயங்கர ஹாப்பியாக அவர். சூப்பராக இருந்தது. அதான் சூரிய சீன்லாம் மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இது ஃபேன் மூமெண்ட் இல்லை இது. அதாவது அந்த ஸ்டைலெல்லாம் இனிமேல் யாராலையுமே அது கனவு கூட காண முடியாது. ஸோ பயங்கரமாக இருந்தது. எல்லாமே சாங்லேருந்து யுவன் பிஜிஎம்லேருந்து சூர்யா அண்ணாவோட அந்த ஸ்வாக் இருக்கு. அதான் லோக்கல் டான்லாம் இல்லை இது. ஸோ நம்ம டான் திருப்பி வந்துட்டார். ஒரு ராக்கி பாய்லாம் இருக்கிறது முன்னாடி அவர் ராஜி பாய் அவர் அப்பயே இருந்துட்டாரு. சூர்யா ஃபேன்ஸுக்கான படம் அது. சூப்பராக இருக்குண்ணா. ஃபயராக இருக்கு. செம படம், மாசா இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க. செமையா இருக்கு. எடிட்டட் வெர்ஷன் சூப்பராக இருக்கு. எல்லா இடத்துலையும் நிறைய ஸ்க்ரீன் பிளே, நல்ல அந்த பேங்கர் மூமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நிறைய மூமெண்ட், எலிவேட்டட் மூமெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. செம்ம கிளாப்ஸ்லாம் செம்மையா இருக்கு. நல்லா இருந்தது. ஃபுல்லா கிளாப்ஸ் தான். படம் வெறித்தனம் வேற லெவலில் இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்தது. செம்மையா இருந்துச்சு. என்ன பண்ணாலும் எல்லா படம் சூப்பரா இருந்துச்சு. சூர்யாக்காக போய் பார்க்கணும். சூர்யாவோட பெரிய ஃபேன். நல்லா இருந்துச்சு. இது அப்போதே நாங்கள் அப்படி பார்த்தோம். இப்போலாம் சொல்ல வேணாம் ப்ரோ. பேங் சூர்யா ப்ரோ. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரை பார்த்தாலே எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறோம் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சுறுசுறுப்பாக இருக்கு. ராஜுபாய் நல்லா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. 24 போயிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக கேர்ள்ஸ், எங்கள் ஓஎஸ்எஸ் கேர்ள்ஸோட ஃபுல் செலிப்ரேஷன் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆமாம், சூரிய சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி படம் எப்போவுமே எனக்கு பிடிச்ச படம் இது. நான் 10th படிக்கும் போது வந்த படம் அது. ஸோ அப்போ என்னால் தியேட்டரில் பார்க்க முடியல. இப்போ தியேட்டரில் பார்க்கறது வந்து அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது. செம்மையாக இருந்துச்சு. சிம்பு ஃபேன் வந்து சூர்யாவோடதை எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத கேளுங்க.
பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அஞ்சான் மூவி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அதாவது ஸ்கூல் படிக்கிறப்போ பார்த்த படம். பட் அதுக்கப்புறம் அது பார்க்க முடியல. அந்த ராஜுபாய் வைப்பு, இந்த டூத் பிக்கு, இந்த வைபெல்லாம் வந்து திரும்பி ரீலிவ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யாண்ணா பார்க்குறப்பவே நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த வைப் இருக்கும் இல்லையா, அந்த ஒவ்வொரு தடவை அந்த ராஜுபாய் அந்த பிஜிஎம் போட்டப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. கத்திக்கிட்டே தான் இருந்தோம், பாதி பேருக்கு வாய்ஸே மாறி போயிடுச்சு. அது கொஞ்சம் எலிவேஷன் சீன்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக போச்சு படம். இப்போ நான்லாம் வந்து அந்த ஏக் தோ தீன் சார் அந்த கெட்டப்லேயே தான் வரணும். ஏன்னா அந்த படம் அந்த அளவுக்கு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் சைல்ட்ஹுட் ஒரு பிடிச்ச படம் இல்லையா. ஸோ அது திரும்பி பார்க்குறப்போ அந்த வைப்லேயே இருந்தனால எங்களுக்கு அது போனதே தெரியல. அந்த 2 hours போனதே தெரியல எங்க யாருக்குமே. செமையா என்ஜாய் பண்ணோம். அஞ்சான் வந்து சூப்பராக இருந்தது. சமந்தா சூர்யா பாட்டு அண்ட் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி, அவங்க வந்து நீ முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு, அப்புறம் ஏக் தோ தீன் சார் எல்லாமே வேற லெவலாக இருந்தது. ஃபைட் சீன்ஸும் சூப்பராக இருந்தது. இப்போது அன்வான்ட் சீன்ஸ்லாம் கட் பண்ணி ரீஎடிட் பண்ணி சீன் முன்ன பின்ன தூக்கி போட்டதால் இன்னுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பழசுலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. யூடியூப்பில் கூட அது பார்த்திங்கன்னா 5 million வியூஸ் மேலே போயிருக்குன்னு சொன்னாங்க. மெயினாக பாட்டு தான் ரொம்ப என்ஜாய். அண்ட் சூர்யாவோட அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாமே மியூசிக் வந்து வேறு லெவலு. அவர் வர்றது அந்த குச்சி வந்து பல்லில் அப்படியே பண்ணுறது, அது ஒரு முறை அவர் பண்ணும்போது என்ஜாயாக இருந்தது. இப்போது இறந்துட்டார்ல ஆக்டர் அபிநய், அவருடைய குரல் கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து வில்லன் சூர்யாவோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சந்துருவுக்கு கொடுத்துருக்கிறது, அவரோட குரல் கேட்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்தது, பாவம் இறந்துட்டாருன்னு. நிறைய பேர் அவருக்கு அபிநய்க்கு ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு வந்து டப்பிங் சான்ஸ் வந்து மெயின் கேரக்டருக்கே கொடுத்துருக்காங்க, பாராட்டுக்கள். அண்டு சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் தான். கிறிஸ்பாக 2 மணி நேரம் தான், வேறு லெவலாக இருக்குது. அண்ட் சமந்தா லவ் சீன்ஸ்லாம் இன்னும் திருப்பி பார்க்கணும் மாதிரி ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்களுக்கு குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வராங்க, ஆனால் எதுவுமே ஒரு ஆபாசமாகவே இல்லை. ஒரு என்ஜாயாக ஒரு அழகாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சமந்தா வந்து ஒரு இன்னொரு சில்க்குன்னு சொல்லலாம். பியூட்டி, ஒரு ரசிக்கத்தக்க பியூட்டி, ஒரு அருவருப்பு இல்லாத ஆபாசம் இல்லாத ரசிக்கத்தக்க ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க லவ் கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்தது. அன்வான்ட் கட் பண்ணதுனால இன்னுமே சீக்கிரமாக முடிஞ்சிடுது படம். என்ஜாய், சூப்பர் என்ஜாய். எல்லாமே கத்திட்டு கூஸ் பம்ப்ஸ் விசில் அடிச்சுட்டு என்ஜாயாக இருந்தாங்க. காதெல்லாம் ஒரே விசில் சத்தம் தான். மெயினாக சூர்யா ஃபேன்ஸ்க்கு வந்து சூர்யாவுக்கு இப்போலாம் படம் சரியாக வரதில்லை. இந்த படம் வந்து அல்டிமேட், செம்ம படம் சார். ரியலாக ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. விறுவிறுன்னு போது நிறைய எடிட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்ததோட இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்ப டயர்ட் சூர்யா ஃபேன் இல்லை, இவருக்காக வந்தோம். இவர் தான் மெயினாக பிடிச்சது ரீசன் என்னன்னா, ரீரிலீஸ் பண்ணாமல் ரீஎடிட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணது தான் இதில் மெயின் பாயிண்ட்டே. மற்ற படம் ரீரிலீஸ் மாதிரி இல்லாமல் ரீஎடிட் பண்ணதுனால 2 hours கொண்டு வந்திருக்காங்க. 2 hours அந்த கம்மி பண்ணி, அதனால படம் விறுவிறுப்பாக போகுது. சூர்யாவையும் மாசாக காமிச்சிருக்காங்க. எடிட் பண்ணது நல்லா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத சீன் எடிட் பண்ணி போட்டதுனால நீ கண்டிப்பாக பார்க்கலாம், இன்னும் ரீவாட்ச் கொடுக்கலாம். ஆமாம், அது கரெக்டு தான். பட் ஆனால் அந்த டைமிங், அந்த அரி படம் பார்ப்பீங்களா, ஸ்பீடாக போகல 6 படம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது படம், நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. காமெடி எல்லாமே படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மேக்கிங்காக தான் வந்தேன், மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். சார் நிஜமாலே என்ஜாய் பண்ணலாம் சார். அப்படிதான் இருந்தது. அந்த சூரி சாரோட போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே எடுத்தோடனே அஞ்சான் சூர்யா அவர் இருக்கார்ல, அவரோட என்ட்ரி தான் இருந்தது இதில். அந்த என்ட்ரி வராது. ஸோ நல்லாவே எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. விறுவிறுன்னு போகுது. நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. முன்னாடி உள்ள இதோட இப்போ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சும்மா இருங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு திருப்தியான இதாக இருந்துச்சு. ஏன்னா டைரக்டர் சார் வந்திருந்தாப்புல, அவர் நல்லா சொன்னாப்புல, இது மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், திரும்ப ரீஒர்க் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா அது அந்த அளவுக்கு தெரியலை பெருசாக, காமெடி பர்சன் அது இல்லாதனால நல்லா மாஸாக இருந்துச்சு படம். மாஸ் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நல்ல ஒரு ஃபுல் மாஸ் படமாக இருந்துச்சு. எதிர்பார்க்குறோம், நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம், நல்லா இருக்கும். ஓகே. மாஸ் யாருன்னா இவர் தான் சார் மாஸ். அட்டகாஸ் அஜித் தான் மாஸ், அவ்வளோதான் சார். ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கருப்பு மேலே இருக்குது, பார்ப்போம் நம்ம எப்படி. ஏன்னா வந்த வரலும் இந்த சாங் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. வேறப்பா அந்த 1 minute சாங்கும் சரி, காட் மோடும் சரி, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பட் இன்னும் அடுத்தடுத்து என்ன சாங்ஸ் வருதுன்றதை பொறுத்தும் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம ஜனவரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரிலீஸு எப்படின்னு தெரியல. டேட் வந்தோடனே நம்ம செலிப்ரேஷன் மோட் ஸ்டார்ட் பண்ணிடணும்.